Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 4 உடைய exercise 4th sum பார்க்கலாம். Prepare furniture account from the following transactions. 2016 January 1 furniture in hand 2000 rupees. January 1 again purchased furniture for cash 4000 rupees. January 30 sold furniture 400 rupees. இப்போ இந்த மூணு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம டைரெக்டாக லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரிப்பேர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இதுக்கு நம்ம ஜேர்னல் எதுவும் போட வேண்டாம். இப்போ ஃபர்னிச்சருக்கு லெட்ஜர் பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், January 1 ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் 2000 rupees. இந்த ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் அப்படின்றது என்னென்னா லாஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் மந்தில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்திருக்கும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் நெக்ஸ்ட் மந்த் January 1க்கு இப்போ நம்மளுக்கு ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2000 rupees அப்படின்னு போடலாம். ஏன் டெபிட் சைடில் போடணும் அப்படின்னா அசட் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஓகேவா, அதாவது லாஸ்ட் ஓப்பனிங் என்ட்ரியில் அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட்டில் தான் எழுதணும் இல்லையா. ஸோ அசட் அக்கௌண்ட் எப்பயுமே நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஸோ இதை வந்து நம்ம டெபிட்டில் போட்டுரும். டேட்டில் 2016 January 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2000 rupees அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு January 1 purchased furniture for cash rupees 4000 rupees. இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வருமா. அப்போ ஃபர்னிச்சர் கூட கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். டேட்டில் 1 போட்டுருங்க, டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 4000 rupees ரெக்கார்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு January 30 சோல்டு ஃபர்னிச்சர் 400 rupees. ஸோ ஃபர்னிச்சரை நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வருது. நம்ம ஒரு பொருளை சேல் பண்ணோன்னா கேஷ் உள்ளே வரும் இல்லையா. ஸோ கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது ஃபர்னிச்சர் ஆகிய அசட் நமக்கு பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகுது. அப்போ இதுக்கான என்ட்ரி என்ன இருக்கும், கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு வருமா, 400 rupees. இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கூட கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். இப்போ கிரெடிட் சைடில் டேட்டில் 2016 January 30 அப்படின்னு போட்டுக்கோங்க, பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 400 rupees போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ டெபிட் சைடில் நம்மளுக்கு 6000 rupees இருக்குது, கிரெடிட் சைடில் 400 rupees இருக்குது. இப்போ கிரெடிட் சைடில் தான் நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இந்த 6000 rupeesலேருந்து 400 போச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 5600 rupees வரும் இல்லையா. இந்த மந்த்துடைய லாஸ்ட் டேட்டு January 31. ஸோ January 31 போட்டு இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 5600 rupees இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே கேரி ஆகிடுச்சு, ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு 6000 rupees வரும் இல்லையா. 6000 டோட்டலில் போட்டுருங்க. டோட்டல் போட்டு முடிச்சதும் கண்டிப்பாக லைன்ஸ் போட்டுருங்க. மேலே சிங்கிள் லைன், கீழே டபுள் லைன். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போடணும். நெக்ஸ்ட் மந்த் February 1 அப்படின்னு போடுங்க, போட்டுட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 5600 rupees போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சம் மாதிரி சிம்பிளான சம்ஸ் வந்ததுன்னா ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக லெட்ஜர் போட்டுருங்க. மனசுக்குள்ளேயே அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி வரும்னு சொல்லி பார்த்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.